ரிஷபத்திற்கு 10ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்கிறார். 10ஆம் வீடு அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தை சொல்லும். அப்போ 10இல் ஒரு கிரகமேனும் ஆட்சியில் இருக்க தொழில் சிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ புதியதாக தொழில் செய்பவர்களும் தொழில் தொடங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது 10ஆம் வீட்டிலிருந்து மேசத்தை அவர் பார்க்குறாரு. இப்போ இவர் நல்ல நிலையில் இருந்து பார்க்குறாங்க. 10ஆம் வீடுங்கிறது நல்ல பாவகம். அதனால் அவர் 10ஆம் வீட்டிலிருந்து தனது 3வது பார்வையாக மேசத்தை பார்க்குறாங்க. மேசங்கிறது ரிஷபத்திற்கு 12வது வீடு. அப்போ 12வது வீட்டை பார்க்கும்போது தூர தேசங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு அயல்நாட்டு வாசம் பயணத்திற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் 12ஆம் இடம் அப்படிங்கிறது உறக்கத்தை சொல்லும். நல்ல ஒரு நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். விரயஸ்தானம் 12வது இடம். அப்போ ஒரு நல்ல விரயத்தை உண்டு பண்ணும். நல்ல விரயம்னா என்ன? இப்போ 10ஆம் இடத்துலேருந்து பார்க்குறதுனால ஒரு தொழில் தொடங்குறதுக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணுவோம். அப்போ அது விரயம். ஆனால் அது ஒரு நல்ல விரயம், அதை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தனது 7வது பார்வையாக சிம்மத்தை பார்க்குறாங்க. சிம்மம் ரிஷபத்துக்கு 4வது வீடு. அப்போ 4வது வீடுங்கிறது எதை சொல்லும் அப்படின்னா வீடு, வாகனம், வண்டி, தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் அது ஒரு ஒழுக்கஸ்தானமும் சொல்லப்படுது. அப்போ இவர் 10வது பார்வை சிறப்பு பார்வையாக பார்க்கும்போது நல்ல நிலையில் இருந்து பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது வீடு கட்டும் யோகம், புதியதாக வண்டி வாங்கும் யோகம், அதே போல் தாயாருக்கு ஏதாவது உதவிகள் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அடுத்து 10வது பார்வை, 10வது பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறாங்க. விருச்சிகம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு எத்தனாவது வீடாக வருது அப்படின்னா 7வது வீடாக வருது. 7வது வீடு என்ன சொல்லும் அப்படின்னா கூட்டாளிகள், கூட்டு தொழில், மனைவி, நண்பர்கள் அப்படிங்கிறத சொல்லும். அப்போ கூட்டாளிகள், நண்பர்கள், மனைவிகள் இவங்க வழியில் அவருக்கு உதவிகள் கிடைக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு தன்னுடைய துணை மூலமாகவும் நண்பர்கள் வழியாகவும் உதவிகள், அனுசரணைகள் கிடைக்கும். இப்போது ஒரு நல்ல நிலையில் இருக்கிற ஒரு கிரகம், அதாவது கோச்சார கிரகம் தன்னுடைய பார்வை பலன்களை எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இது எல்லா ஜாதகத்துக்கும் பொருந்துமானா பொருந்தாது. அதாவது ஒரு சில சாதகங்களில் சனி பகவான் நீசமாகி, வக்ரமாகி, மறைவுஸ்தானமாகி இப்படி ஏதாவது ஒரு வகையில் அசுபத்தன்மையோடு, பாபத்தன்மையோடு இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா, எந்த ஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவான் அசுபத்தன்மையோட பாபராக அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பலாபலன்கள் மாறுபட்டு நடக்கும். எப்படி மாறுபடும் அப்படின்னா, இப்போ வெளிநாட்டு யோகம் இருக்குது, 12வது வீட்டை சனி பகவான் பார்க்குறாருங்கும்போது
அங்கே வெளிநாட்டுக்கு போய் எதையாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய லெவலுக்கு உண்டு பண்ணிடுவார். உங்கள் ஜாதக ரீதியாக சனி பகவான் நல்ல நிலைமையில் இல்லைன்னா இது நடக்கும். அதே போல் நண்பர்கள் வெளியில், மனைவிகள் வெளியில், கூட்டு தொழிலில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். இது எப்படி நடக்கும்னா, சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல பலனாக இல்லாமல் இருந்தார்னா, அதாவது சுபத்தன்மை இல்லாமல் பாவத்தன்மையோட, அதாவது யுத்தத்திலேயோ வக்ர நிலையிலேயோ மறைவு நிலையிலேயோ இருந்தால் இந்த பலன்கள் மாறுபட்டு நடக்கும்.